ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஹெட்செட் யூஸ் பண்றவங்க. மொபைல், லேப்டாப் இதில் கனெக்ட் பண்ணிட்டு மூவிஸ், சாங்ஸ், அதே மாதிரி கால்ஸ் இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலா இந்த ஹெட்செட்டோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டரோட கம்மியா தான் இருக்கும். இதனாலே நம்ம இந்த டிவைஸ் பக்கத்துல இருந்துதான் இந்த ஹெட்செட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் ஹெட்செட் இல்லைன்னா வயர்லெஸ் இயர்போன்ஸ். நார்மலா இந்த இயர்போன்ஸ் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கிறதுனால நம்ம அவ்வளோக்கா இது பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லி தர போறது என்ன அப்படின்னா எப்படி நம்மளோட வயர்டு ஹெட்செட் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. வெல்கம் டு டெராஸ்கோப் மீடியா. இந்த சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம வயர்டு ஹெட்செட்டை வயர்லெஸ் ஹெட்செட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கேஜெட் தேவைப்படுது. இது நான் ஃபிளிப்கார்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் 200 rupees இதோட பிரைஸ் வருது. இது ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்ன யூஸ் இதுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். கார் ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர் அப்படின்னு தான் நேம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டிவைஸ் வந்து காரோட ஆடியோ சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பேக்கிங் வந்து இப்போ ரொம்பவே காம்பாக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த டிவைஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே காம்பாக்டான ஒரு டிவைஸ். இன்பில்ட் பேட்டரி இருக்கு. அதனால 8 hours வந்து பிளேபேக் டைம் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சைட்ல ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஹெட்போன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்ல வந்து ஆண்ட்ராய்டு மொபைலோட சார்ஜர் கனெக்ட் பண்றதுக்குண்டான பின் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணி கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் டிவைஸ். ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு. ஆன் ஆஃப் பண்றதுக்கும் மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு எல்லாமே சிங்கிள் பட்டன்லயே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதாவது ஒரு யூஎஸ்பி போர்ட் இல்லை அப்படின்னா லேப்டாப்ல எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம இந்த டிவைஸ் வந்து சார்ஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கனெக்டர் பாத்தீங்கன்னா கார்ல இருக்கிற ஆடியோ சிஸ்டம் கூட லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்போ இந்த கேஜெட் எப்படி நம்ம மொபைல் கூட பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் லேப்டாப் கூட நம்ம பேர் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த பவர் பட்டன் வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிரும். ரெட் அண்ட் ப்ளூ எல்இடி வந்து ஆல்டர்னேட்டா ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த டிவைஸ் வந்து பேர் ஆகிறதுக்கு ரெடி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த டிவைஸை சர்ச் பண்ணிக்கலாம். பிடி ரிசீவர் அப்படிங்கிறது தான் இந்த கேஜெட்டோட டிஃபால்ட் நேம். இப்போ டிவைஸ் வந்து சர்ச்ல வருது. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேர் ஆயிரும். ஒன்ஸ் பேர் ஆயிருச்சுன்னா அந்த ஃபிளாஷிங் ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ எல்இடி மட்டும்தான் க்ளோ ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ்ல ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா இந்த டிவைஸை வந்து ஒரு வயர்லெஸ் மைக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் ஹெட்செட்டை வந்து இந்த 3.5 mm ஆடியோ ஜாக்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்செட் இப்போ வயர்லெஸ் ஹெட்செட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. ப்ளூடூத்தோட டிஸ்டன்ஸ் அதாவது ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் அப்படிங்கிறதுனால அப் டு 10 மீட்டர் வந்து நம்ம இந்த கேஜெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் லேப்டாப்ல மூவி பாக்குறப்ப கூட கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்து நம்ம பார்க்க முடியும். தேர்ட் யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஜெட்லயே மைக் இருக்கு. இப்போ ஹெட்செட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆடியோ வந்து இந்த மைக் வந்து பிக்அப் பண்ணிக்கும். கால் பண்றதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவர் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கால் அட்டென்ட் பண்றதும் கட் பண்றதும் அந்த பட்டன்லயே பண்ணிக்கலாம். அந்த பட்டன் டபுள் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டயல் பண்ண நம்பருக்கு கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதே மாதிரி ஒரு புது இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.